ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இன்னும் நமக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக இந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபுல் டெஸ்ட் சீரிஸில் இந்த டெஸ்ட்டு வந்து நமக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு இது ஒரு 6வது டெஸ்ட்டு, யூடியூப் ஸ்டூடெண்ட்க்கு இது வந்து 3வது டெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனல் டெஸ்ட்டுமே கூட. ஏன்னா நமக்கு கடைசி வரைக்கும் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம டெஸ்ட் எழுதுறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து என்னென்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமாக நம்ம வந்து ஒதுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து ஃபைனல் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு 6 நாள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்குமான இந்த 6 நாள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷனுக்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நல்லா படித்தவங்க ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. இதையும் வந்து ப்ராப்பராக எழுதிடுங்க. இல்லை ஆல்ரெடி நான் எழுதலை அப்படின்ட்டு இருக்கவங்க அட்லீஸ்ட் நீங்கள் இந்த டெஸ்ட் மட்டுமாச்சு எழுதுங்க. ஏன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டாச்சு எழுதிட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒரு 200 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் கூட எழுதாமல் போனீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ ஒரு டெஸ்ட்டாச்சு ப்ராப்பராக டைமிங் வச்சு ஒரு 3 மணி நேரம் வச்சு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் எழுதாதவங்க, இது வரைக்கும் எந்த டெஸ்ட்டும் எழுதாதவங்க கூட இந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து இன்றைக்கி எழுத முடியலனா கூட அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் எழுதிருங்க. இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாட்களில் இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நாளான்னைக்கு காலையில் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு மார்க் டெஸ்ட்டாச்சும் எழுதுறது முக்கியம். ஸோ இது வரைக்கும் எழுதினவங்க இது எழுதிடுங்க. எழுதாதவங்க அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் எழுதிடுங்க. சரிங்களா? ரைட். இது வந்து அந்த குரூப் 4 எக்ஸாமோடைய அந்த ஒரிஜினல் பேட்டர்ன்லேயே தான் உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் அந்த ஒரு பேட்டர்ன்லேயே தான் இருக்கும். ஸோ ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் எக்ஸாமோட கொஞ்சம் டஃபான எக்ஸாமாக வந்து இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கான ஆன்சருக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் எப்பயும் போல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதை நம்ம வச்சுக்கோங்க. ஈவினிங் 5 மணிக்கு அதை அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான மார்க் என்ட்ரி லிங்க், ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அந்த டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஸோ கடைசி நேரத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பிக்கை. சரிங்களா? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பிக்கையோட இந்த டெஸ்ட் எழுதினாலும் சரி, எந்த டெஸ்ட் எழுதினாலும் சரி, எந்த விஷயங்கள் பண்ணாலும் சரி, நம்பிக்கையோட பண்ணுங்கள். இந்த கடைசி 6 நாட்கள் வந்து சொல்ல போனால் வந்து ஒரு மைண்ட் கேம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு தெளிவாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு போக போகுது. இந்த கடைசி நாட்கள் நெருங்க ஒரு பயம்லாம் நிறைய பேருக்கு வந்து வரும். கான்ஃபிடன்ட் நிறைய பேருக்கு லூஸ் ஆகும். நிறைய பேருக்கு கிவ்அப்லாம் பண்ணுற ஸ்டேஜுக்குலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டீங்க. சரிங்களா? ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. இந்த கடைசி நேரங்களில் அந்த மைண்ட் ஆசிலேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை பெருசாக பொருட்படுத்த வேணாம். ஸோ என்ன ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்களோ அதுவே ஃப்ளோவில் போங்க. மைண்டை முடிஞ்ச வரைக்கும் வந்து தெளிவாக வந்து வச்சுக்கோங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து எழுதுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டும் வந்து எழுதி முடிச்சுட்டு மார்க் என்ட்ரி லிங்க்கில் மறக்காமல் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து என்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நம்பிக்கையோட படிங்க. அடுத்து 1 வீக் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒதுக்கிடுங்க. ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையில் தமிழ் அண்டு ஜிகே ரெண்டுத்தையும் தொடாமல் இருக்காதிங்க. சரிங்களா? கண்டிப்பாக தமிழ் வந்து இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும், ஜிகே இருக்கணும். இந்த 3 சப்ஜெக்ட்டும் டெய்லி இருக்கணும். ஏன்னா இதை ஒன்று மட்டும் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஐயோ இன்னொரு நம்ம ரிவிஷன் பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தமிழ் கொஞ்சம் நேரம், மேக்ஸ் கொஞ்சம் நேரம், ஜிகே கொஞ்சம் நேரம். சரிங்களா? தமிழ் ஜிகே வந்து டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.